இன்னைக்கு சாயங்காலம் உங்க எல்லாரையும் பார்க்கறது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக அநேகர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த கேம்புக்குன்னு சொல்லி இந்த மீட்டிங்க்குன்னு சொல்லி ஒரு தீம் கொடுக்கும்போது லைஃப் இஸ் அ கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டை வாசித்த உடனே உங்க உள்ளத்துல அநேக கேள்விகள் ஓடலாம். வாழ்க்கை என்பது பரிசு. வாழ்க்கை என்பது பரிசு. ஒரு ஹீலிங் செமினார்ல நான் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின்னா, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு படம் வரைவீங்கன்னா என்ன வரைவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அங்க ஒரு அக்கா அட்டென்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, புதிதாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு செடி வெயில் பட்டு அப்படியே கருகி போவதை போல கருகி போன நிலைமையில என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒருவேளை அதை கேட்டுட்டு இருக்க அநேக தம்பிமார் தங்கைமாருடைய உள்ளத்துல கேள்வி இருக்கலாம். நீங்க நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்க, கேம் எல்லாம் நடத்துறீங்க, ஆனா என்னுடைய உள்ளத்தின் வேதனை யாருக்கு தெரியும்? நான் தனியாக உட்கார்ந்து அழுவது யாருக்கு தெரியும்? லைஃப் இஸ் a giftன்னு சொல்லி சொல்றீங்களே, வாழ்க்கை பரிசுன்னு சொல்லி சொல்றீங்களே, ஆனா ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இவ்வளவு வேதனையான ஒரு பரிசை எனக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த கடவுள் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு கடவுளா சொல்லி யோசிக்கலாம். எஸ்டர்டே இஸ் எ ஹிஸ்டரின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. கடந்த காலம் ஒரு வரலாறுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அது வரலாறு போல மறந்து விடுவதற்கு எளிதான ஒரு காரியமா இல்லை. ஒருவேளை என்னுடைய தகப்பனார் இறந்து 3 மாதங்கள் ஆயிருக்கலாம், 1 வருடம் ஆயிருக்கலாம், 2 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா என் மைண்ட்ல அப்படியே கண்களுக்கு முன்பாக நிற்கிறார். அம்மா, என்னை கட்டி அணைத்த அம்மா, தெரியுதா? முறுவலா தோசை சுட்டு கொடுத்த அம்மா இன்னைக்கு என் கூட இல்ல. வெளியே சுற்றிலும் பார்க்கும் போது நான் சிரிக்கிறேன், பேசலாம் செய்யறேன். ஆனா தனியாக உட்காரும் போது தனிமை உணர்வு என்னை அப்படியே கொண்டு விடுகிறது. என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல. வாழ்க்கை பரிசுன்னு சொல்லி சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. காரணம் என்னன்னா, வேதனைகளை என்னால் மறக்க முடியவில்லை, இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஒரு ஆளோட இந்த நெருக்கத்தை என்னால மிஸ் பண்ணவே முடியல. நான் பிறந்ததுல இருந்து என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் இன்னைக்கு என் கூட இல்ல. அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலம் மாற மாற சூழ்நிலைகள் மாறிவிடும், காலம் மாற மாற காயங்கள் மாறிவிடும் சொல்லி சொல்றாங்க. ஆனா காலம் கடந்து போக போக இன்னொரு ரொம்ப மிஸ் பண்றேன். அப்பா இறந்த அன்னைக்கு அழுததை விட, அம்மா இறந்த அன்னைக்கு அழுததை விட இன்னைக்கு நான் ரொம்ப அழுறேன். காரணம், என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திப்பதற்கு அவங்கள நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல அப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி மறுபடி நான் அவங்களை என்ன செய்யறேன், மிஸ் பண்றேன். அப்போ காலம் கடக்க வேதனை மாறிவிடும் சொல்லி சொன்னாங்க. ஆனா வேதனை மாறவில்லை, வேதனை கூடிக்கொண்டே போகிறது. ஏன் கூடிக்கொண்டு போகிறது? அனுதினமும் நான் ஏங்கக்கூடிய அன்பிற்கான ஏக்கம் என்னை பாடுபடுத்துகிறது. தலைவாரலாம் சொல்லி நினைச்சா தலைவாருக்கு அம்மா இல்ல. பெட் அவுட் எழுந்தோம்னா அம்மா காஃபி கொடுமா சொல்லி கேட்கலாம். ஆனா காஃபி கொடுக்கறதுக்கு அம்மா இல்ல. வண்டியில ஏறி சந்தோஷமா பக்கத்துல உள்ள இடத்துக்கு அல்ல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டிராப் பண்றதுக்கு அப்பா இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா அப்பா இன்னைக்கு என்ன செய்யல. இல்ல. வீட்டுக்குள்ள வந்தோன்னா அம்மான்னு சொல்லி சந்தோஷமா கூட்டிட்டு அழைச்சிட்டு உள்ள போறதுக்கு இல்ல. சந்தோஷமா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் அருமையாக நேசித்த என்னுடைய தகப்பனார் அல்லது தாயார் என்னோட இல்ல. அநேக நேரத்துல திட்டு வாங்கியிருக்கேன், அம்மாவுக்கு எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு சண்டை போடுறது கூட அம்மா என் கூட இல்ல. இப்படி வாழ்க்கையின் நிதர்சனம் சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு வேதனையான பரிசை கொடுக்குமானால் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இந்த கோபம் யார் மேல வெளிப்படுதுன்னா, மனிதர்கள் மேல வெளிப்படுது. அநேக நேரங்கள்ல அம்மா மேல எரிஞ்சு விழுற. அம்மா நினைக்கிறாங்க, என்னடா அப்பா இல்லாம உன்னை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், உன் மேல இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் நான் கொட்டுறேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேறியான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா பயங்கர கோபமா இருக்கு. உள்ளத்துல இருந்து குமுறக்கூடிய கோபம் பல்வேறு விதங்கள்ல வெளிப்படுது. யாரையும் எனக்கு பிடிக்கல. ஏன்? எங்க அப்பா ஊழியம் தானே செஞ்சாங்க, எங்க அம்மா ஊழியம் தானே செஞ்சாங்க,
உலகத்துல அட்டூழியம் பண்ணக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்காங்களே, அநியாயமா வாழக்கூடியவங்க எல்லாம் அநேகர் சந்தோஷமா இருக்காங்களே. ஆனா எங்க அப்பா அம்மா ஊழியம் தானே செஞ்சாங்க, ஆண்டவருடைய பணியை தானே செஞ்சாங்க. உறவினர்களுடைய எதிர்ப்பின் மத்தியில அநேக வசதிகள் எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற ஒரு மனிதனை ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? கேள்விக்கு பதில் இல்ல, பதில் இல்ல, பதில் இல்ல. என்ன இருதயத்திலிருந்து வருதுன்னா, ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம்ன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். எதுவுமே எனக்கு பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, நண்பர்களை பிடிக்கல, யாரையும் பார்ப்பதற்கு பேசுவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. கடந்த காலம் வரலாறுன்னு சொல்லி சொன்னீங்களே, அது வரலாறு இல்லை, அது நிதர்சனமான உண்மை. நான் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கக்கூடிய யதார்த்தம் அது. என்ன அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. என்னை முள் போல, ஊசி போல குத்தக்கூடிய நினைவுகள், வேதனைப்படுத்தக்கூடிய நினைவுகள். விளைவு என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு தேவையில்லை. உண்மைதான், எங்க அப்பா ஊழியம் செஞ்சது உண்மைதான், அம்மா ஊழியம் செஞ்சது உண்மைதான். இன்னைக்கும் ஏதோ கூப்பிட்டாங்கன்றக்காக இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துருக்கனே தவிர எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. ஏன்? கடவுள் மேலே எனக்கு அவ்வளவு கோபம். இவ்வளவு அன்புள்ள கடவுள்னு சொல்லி சொல்றாங்களே, இவ்வளவு அன்புள்ள கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய வேதனையே என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறேன்? நான் சின்ன பையன், குட்டி பையன், நான் சின்ன பொண்ணு, நான் இன்னும் காலேஜுக்குள்ள கூட எட்டி பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் வந்து பெற்றோரை இழக்கலுமா? இந்த கேள்விகளோட உட்கார்ந்துருக்கல அருமையான தம்பி தங்கச்சி. இப்படிப்பட்ட பாதையில நீங்க கடந்து போயிருந்தா உங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்லுவீங்க. பேசிக்கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில இழப்பு உண்டு. ஏப்ரல் 23ஆம் தேதி என்னுடைய அருமையான மனைவியை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டார். இன்னும் அழுற, அதனால நான் அழவே இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். அவளை மிஸ் பண்றேன். அந்த வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு. சில நேரங்கள்ல படுத்திருக்கும் போது தூக்கம் வரல. 12 மணி, 1 மணி, 2 மணி, 2:30 மணி, கண்கள் மூட மறுக்கிறது. சரி, நல்லா தூங்கிட்டோம்னு சொல்லி 2 மணிக்கு கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா மணி 3 மணி. இது வாழ்க்கையின் நிதர்சனம் இல்லையா? உங்களுடைய வேதனை என்னன்னு சொல்லி நல்லா புரியுது. அப்போ இப்படிப்பட்ட வேதனையில வேற யார் கடந்து போயிருக்கா? அருமையான தம்பி தங்கச்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் நாம் இந்த பாதையிலே கடந்து செல்வோம் என்பதை நன்றாக அறிந்து இப்படிப்பட்ட பாதையில கடந்து சென்ற அநேகருடைய வாழ்க்கையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரை பற்றி படிக்க போறோம்னா, இன்றைக்கு நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் படிக்க போறது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை பத்தி படிக்க போறோம். எத்தனை வயது? 17 வயது. ஸ்வீட் 16 சொல்லி சொல்லுவாங்கல்ல, இவன் வந்து ஸ்வீட் 17. ஆக்சுவலா அவரை பற்றி படிக்கலாம். நம்ம இருக்க செல்வகுமார் அண்ணன் வந்து வசனங்களை வாசிப்பாங்க. உங்க கையில வேதாகமம் இருக்குமான தயவு செய்து ஆதியாகமம் 37வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கிறேங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். நீங்க இந்த ஆதியாகமத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக அதிகமான பக்கங்களை நிரப்பின ஒரு கதாபாத்திரம் யாருன்னா இந்த ஜோசப். ஜெனசிஸ் 37ல இருந்து ஜெனசிஸ் 50 வரைக்கும் அவரை பற்றி படிக்கிறோம். சரி, இந்த வாலிபனுக்கும் இந்த இளைஞனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கலாம். 17 வயது வாலிபன். சரி, இவனுடைய பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். அப்படியே நம்முடைய வேதாகமத்துல 35வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். 35வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றார். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 18வது வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். 19வது வசனம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். யாக்கோபுக்கு அநேக மனைவிகள் உண்டு. அன்றைக்குள்ள கலாச்சாரப்படி
கலாச்சாரத்தை பார்த்து தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது மூத்த மனைவி லேயாள், இரண்டாவது மனைவி ராகேல். யாக்கோபு அதிகமாக நேசித்த ஒரு மனைவி, மிகவும் அழகானவள். இந்த இடத்துல மூத்த பையன் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு 17 வயதா இருக்கும் ஒரு அறிமுகம் ஆரம்பமாகிறது. அந்த 2 அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன வாசிக்கிறோம்னா, அவனுடைய அம்மா 2வது குழந்தையை பெற்று எடுக்கும் போது மருத்துவச்சிகள் சொல்றாங்க, 2வது உனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய தாயார் ஒரு குழந்தை பிறந்து முடித்தவுடனே கண்களை மூடி நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ஒரு சின்ன பையனுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையை உண்டாக்கி இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இங்க உட்கார்ந்துருக்க நமக்கும் அநேகத்துல அந்த அப்படிப்பட்ட வேதனை தான் இருக்கு. இந்த இடத்துல யோசேப்புக்கு அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வேதனைகள் நன்றாக தெரியும். செல்வகுமார் அண்ணனுக்கு மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. உங்களுடைய வேதனைகள் நல்லா தெரியும். இந்த வேதனை வழியாக வேற யார் கடந்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது, மரண காலத்துல அந்த ஆத்துமா பிரியும் போது அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு ஆசையாக பென்யமீன் சொல்லி பேர் வச்சுட்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. இப்படிப்பட்ட பின்னணியத்திலே வளர ஆரம்பிக்கிறார் யோசேப்பு. 35வது அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க அநேக பிள்ளைகள் இருக்காங்க. 35வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனான ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். இந்த பிள்ளைகளுடைய இந்த பிள்ளைகளுடைய பட்டியல் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. லேயாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க. அதே நேரத்துல ராகேலுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்தவன் யோசேப்பு, 2வது பென்யமீன். ஒரே வீட்டுக்குள்ளதான் வாழ்றாங்க. யோசேப்பு ஒவ்வொரு முறை அந்த லேயாளை பார்க்கும் போதும், என்னுடைய அண்ணன்மார்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு அம்மா இல்ல. உட்கார்ந்து கேட்டு இருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நேரத்துல யோசிக்கிறோம்ல, ஒரு தகப்பனாரோடு பிள்ளைகள் போகும்போது அல்லது தாயாரோடு பிள்ளைகள் போகும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம் வருது இல்லையா? எனக்கு அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்ல, என்னுடைய வேதனைகள் மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியுமா? அப்ப நம்ம கேட்கலாம், ஒரு சில பெற்றோர் இதுல நீங்க பங்கு பெற்றுட்டு இருக்கீங்க. என்ன கேட்கலாம்னா, என்னுடைய கணவர் விட்டு சென்ற இடத்தை, என்னுடைய மனைவி விட்டு சென்ற இடத்தை நான் எப்படியாவது ஃபில் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கே தெரியும் அருமையான தம்பி தங்கச்சி, அப்பா இறந்ததுல இருந்து அம்மா இறந்ததுல இருந்து உனக்கு கூட டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா என்னுடைய மகன் ஏங்கி விடக்கூடாது என்பதற்காக, மகள் ஏங்கி விடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு உன்னை திட்டுறதை குறைச்சிருக்காங்க, உன்னை கண்டிப்பு பண்றதை குறைச்சிருக்காங்க, உன் மேல அன்பு பாராட்டுவதை கூட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். 37வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். மற்ற குமாரரை விட யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். வயதான காலத்துல பிறந்ததால நேசித்தான் சொல்லி வேதாகமம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நேசிப்பதற்கு தாயார் இல்ல. ஆகவே தகப்பனார் தன்னுடைய முழு அன்பையும் கொட்டி அந்த மகனை ஆசையாக வளர்க்கிறார். எந்த அளவுக்கு நேசித்தார்ன்றது நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, அண்ணன்மார்கள் அவனை கடத்தி விட்டுவிட்டு அவனுடைய அங்கியை எடுத்து ரத்தத்திலே தோய்த்து உன்னுடைய மகனை மிருகங்கள் கொண்டு விட்டதுன்னு சொல்லி சொன்னோட அவர் அழுறார். சாப்பிடவே இல்லை அவரு. அந்த அளவுக்கு நேசித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில ஒரு வாலிபனாலே சந்தோஷமாக வாழ முடியுமா? எப்படி யோசேப்பு இந்த கடந்த கால வேதனையிலிருந்து வெளியே வந்தார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த 17 வயது வாலிபனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி தைரியமாக வாழ முடிந்தது? யோசேப்பு அப்படியே ஒரு அறைக்குள்ள போய் முடங்கி விடவில்லை. அல்லது யோசேப்பு யாரை பார்த்தாலும் எரிந்து விழுந்து கொண்டு தனிமையை உணர்ந்து தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்படல. அல்லது இந்த யோசேப்பு இந்த கடவுளுக்கு கண்ணு உண்டா, காது உண்டா, இந்த கடவுள் என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள மாட்டாரா சொல்லி அவர் புலம்பிட்டே இருக்கல. அதுக்கு பதிலா நீங்க பாத்தீங்கன்னா, நார்மலா தன்னுடைய குடும்பத்துல அவர் செய்ய வேண்டிய எல்லா டியூட்டிஸையும் செஞ்சுட்டு இருந்தார். மறுபடியும் 37வது அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய முன்பகுதி வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான்.
யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என்னுடைய நார்மல் டியூட்டி என்னால செய்ய முடியல, என்னால படிக்க முடியல, என்னால தூங்க முடியல, என்னால நார்மல் பர்சனா பிஹேவ் பண்ண முடியல. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நேற்றைய கால வேதனைகளை எவ்விதமாக மேற்கொண்டார்? ரொம்ப சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். முதலாவது, யோசேப்புடைய வாழ்க்கையின் கடந்த கால கண்ணீரை மாற்றினது என்னன்னா, யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் இருந்த தனிப்பட்ட உறவு. யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு இருந்துச்சுன்னு சொல்லி எங்க போட்டிருக்கு? அந்த 37வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு கனவு காண்றார். கனவு காணுங்கள்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய ஞாபகத்துக்கு வரும். அந்த கனவு அல்ல இது, அதை ஒட்டின கனவு. ஆனா அது வேறு விதமான கனவு. யோசேப்பு ஒரு கனவு வருது. அந்த கனவு 2 விதமான கனவுகள் வருது. முதல் கனவுல அவர்கள் கோதுமை எல்லாவற்றையும் அறுவடை செய்து அரிக்கட்டுகளாக கட்டி வைத்திருக்கிறார்கள். இவனை சுத்தி இருந்த, இவனுடைய அரிக்கட்டை சுத்தி இருந்த எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கினதுன்னு சொல்லி கனவு கண்டான். இந்த கனவை போய் யார்கிட்ட சொல்றானா? சொல்றதுக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வார்னு சொல்லி தெரியல, பின்னாடி படிக்க போறோம். நேர போய் அண்ணன்மார்கள்ட்ட சொல்றாரு. சின்ன பையன், எல்லாருமே மூத்தவங்க. அண்ணன்மார்கள் அவனை பகைத்தார்கள். மறுபடியும் ஒரு கனவு காண்றான். என்ன கனவுனா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருது. என்னடா வீட்டுல குட்டி பையனா இருந்துட்டு எங்க மேல நீ ரூல் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறியான்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. சரி, இந்த கனவுக்கும் யோசேப்புடைய தனிப்பட்ட உறவுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்கலாம். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா யோசேப்பு வாழ்ந்த காலகட்டத்துல வேதாகமும் இல்லை, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இல்லை. திருச்சபைகள் உண்டா? திருச்சபைகள் கிடையாது. அல்லது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை போய் சந்தித்து, அல்லது ஒரு ஊழியக்காரரை சந்தித்து கவுன்சிலிங் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் கனவுகள் மூலமாக மனிதர்களோடு பேசினார். புதிய ஏற்பாட்டிலேயும் சொப்பனங்கள் மூலமாக ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு சொப்பனத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்ன பேசினார் என்பதை யோசேப்பு கேட்டார். பின்னாடி மறுபடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதாவது ஆண்டவர் யோசேப்போட பேசக்கூடிய அளவுக்கு தனிப்பட்ட விதத்துல யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உறவு இருந்தது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். யோசேப்பு கடந்து போன பாதை பயங்கர வேதனையான பாதை. அருமையான தம்பி தங்கச்சி, இதை கேட்டுட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதையில நீ போகாம இருக்கலாம். பின்னாடி அவன் படக்கூடிய கஷ்டங்கள் நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. ஆனா எல்லா சூழ்நிலையிலேயும் கடந்த கால தழும்புகளில் இருந்து, வேதனையிலிருந்து அவன் வெளியே வந்ததுக்குரிய அடிப்படையான காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவு. இன்னைக்கு ராத்திரி நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? தனிப்பட்ட விதத்துல நீ தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்ல முடியுமா? என்ன அங்கிள், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? பல வருஷம் ஊழியத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு, ஊழியக்காரருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எங்களை போய் பார்த்து நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, அடிப்படைகளை மறக்காமல் இருக்க வேண்டும். ரோமுக்கு நீங்க போனீங்கன்னா பீசா என்ற இடத்துல ஒரு பெரிய பெல் டவர் இருக்கு. பைசா நகரத்துடைய சாய்ந்த கோபுரம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃபுல்லா பளிங்கு கற்களால கட்டப்பட்ட ஒரு பெல் டவர், மணிக்கூண்டு. இந்த டவர் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தது. அதோடைய ஃபவுண்டேஷனை செக் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, ஃபவுண்டேஷன் போடும்போது, அஸ்திபாரம் போடும்போது அதில் மணல்ல சரியான விதத்துல போடாததாலே பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த மணிக்கூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தது. ரீசெண்டா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதை ஃபுல்லா கான்கிரீட் போட்டு அது சரிவதை முழுவதுமாக நிறுத்தி விட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்திபாரம் மிக மிக முக்கியமானது. அஸ்திபாரம் சரியாக இல்லாவிட்டால் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்துவிடும். வாழ்க்கையில அஸ்திபாரமாக காணப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள சரியான உறவு, தனிப்பட்ட உறவு. எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பிக்கிறது. இப்போ உங்களை பார்த்து நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க எப்போ தேவனுடைய பிள்ளையா மாறினீங்கன்னு சொல்லி கேட்டனா நிறைய விதமான பதில்கள் சொல்லுவீங்க. இல்ல அங்கிள், நான் சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்தவன் தான். சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவோட ஊழியத்துக்கெல்லாம் நான் போவேன்.
பைபிள் நல்லா தெரியும். வீட்டுல வந்து காலையில பைபிள் படிக்காட்டா அப்பா அம்மா திட்டுவாங்க, அதனால நான் பைபிள் படிக்கிறேன். வசனங்கள் உங்களோட எனக்கு கூட நல்லா தெரியும். ஒரு பிரசங்கத்தை என்னால கரெக்டா வந்து மார்க்லாம் போட தெரியும். இது கேள்விக்கான பதில் இல்ல தம்பி தங்கச்சி. நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ தேவனுடைய பிள்ளையா? என்ன அங்கிள் எங்களை பார்த்து இப்படி கேட்கறீங்களேன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க யோவான் 3வது அதிகாரத்துல நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட பேசுறார். நிக்கோதேமு யார் தெரியுமா? இஸ்ரவேலிலே போதகர். He was a teacher. வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய போதகர். ராத்திரி ஆண்டவர் பார்க்கவர். பார்த்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் பிறக்கணும்னா அவருக்கு புரியல நிக்கோதேமுக்கு. அவர் என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து என்னுடைய அம்மாவுடைய வயிற்றுல கருவாக உருவாகி மறுபடியும் வரலுமான்னு சொல்லி கேட்கிறார். இப்போ ஆண்டவர் அதை பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்ல வரேன்னா, போதகராக இருக்கக்கூடிய ஒருவர் மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஜான் வெஸ்லியுடைய லைஃபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒரு சில ஆண்டுகள் போதகராக பணியாற்றி இருக்கிறார். அங்கிள் எங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொஞ்சம் சொல்லுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இது எல்லாமே நமக்கு தெரிந்த காரியங்கள். பட் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். சங்கீதம் 51வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். என்ன அர்த்தம்? தாவீது பாவத்தில் விழுந்த பின்பு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு எழுதுகிறார். அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாயின் வயிற்றுல ஒரு சின்ன சைகோட்டா, சின்ன ஒரு எம்ப்ரியோவா நான் ஃபார்ம் ஆகும் போதே நான் பாவியாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி உணர்ந்திருக்கியா? இல்ல இல்ல அங்கிள், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் வந்து போனோகிராஃபி பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் மற்றவங்களோட, என் காலேஜ் மேட்ஸை விட, என் ஸ்கூல் மேட்ஸோட ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பிள்ளை. நல்லது தம்பி தங்கச்சி. ஆனா கடவுளுடைய பார்வையில நம்ம யார் தெரியுமா? நம்ம எல்லாருமே பாவிகள். நானும் பாவி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் பாவி. 2 விதத்துல பாவி. எப்படி தெரியுமா? பிறப்பின் அடிப்படையிலே நாம் பாவி, இரண்டாவது நம்முடைய செயலின் அடிப்படையிலே பாவி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் சொல்லி ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியத்தில் இருக்கக்கூடிய நாம இருந்தாலும் சரி, ஊழியக்காரருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் பாவிகள். இதை என்னைக்காவது உன்னுடைய லைஃப்ல உணர்ந்திருக்கியா? யோசிப்பார். இந்த உணர்வு நமக்குள்ள வரலன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு, வழி நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 13வது அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 13வது அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இந்த வசனத்துல 2 அலிகரி, 2 ஓமைகளை வந்து ஆண்டவர் யூஸ் பண்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? எத்தியோப்பியா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கால இருக்கு. எத்தியோப்பியால இருக்கவங்க இந்தியன்ஸோட ரொம்ப கருப்பா இருப்பாங்க. நம்ம நிறைய நேரத்துல அந்த கலர் காம்ப்ளெக்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. கண்ணாடிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு, அப்பா இந்த கலர் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நான் சிகப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், என் முடி மாத்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அல்லது என் ஹைட் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் மாத்திரம் அமெரிக்கால பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி யோசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. நான் ஒரு தங்கச்சி விதமா சொன்னா ஒரு கேம்ப்ல, நான் மாத்திரம் பில் கிளின்டனுடைய மகளாக பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நானும் பரிதாபமா எங்க போய் பிறந்திருக்கேன், இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல, அதுவும் சாதாரணமான ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுல பிறந்திருக்கேன்னு சொல்லி நேரத்துல நீ யோசிக்கிறேன்ல தம்பி தங்கச்சி. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? ஆண்டவர் அழகான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஃபேர்னஸ் கிரீமை தொடர்ந்து போடுறது மூலமா, அல்லது ஃபேர் அண்ட் லவ்லி எதுனாலும் சரி, அதை போடுவதன் மூலமாக அவனுடைய கலரை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதே. சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதே. இது ரெண்டும் மாறிச்சுன்னா தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வீர்கள். அநேகத்துல நமக்கு என்ன பிரச்சனைனா, அங்கிள் நல்லதை செய்யணும் நான் யோசிக்கிறேன், நல்லது செய்ய என்னால முடியல, நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அவ்விதமாக என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்திருக்கிறார்கள், ஏன்னா என்னால முடியல. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தெரியும், ஒழுங்கா உட்காந்து பாடத்தை படிக்கணும்னு சொல்லி தெரியும், ஆனா அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதான் நான் செய்யறேன். இது எதை காட்டுது தெரியுமா தம்பி தங்கச்சி? நம்முடைய பாவ தன்மையை காட்டுகிறது. நம்ம பாவனா ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கோம்ல, ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும்
ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனுடன் அல்லது அவளுடன் தன் உள்ளத்திலே உபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. செயலின் அடிப்படையில் இல்ல, பார்த்தாலே இருதயத்திலே யோசித்தாலே அது பாவம் சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்ம கொஞ்சம் மனசாட்சியில கை வச்சு நான் பாவம் செய்யலன்னு சொல்லி சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்கலாம் தம்பி தங்கச்சி. அநேக காரியங்களை வெளியே நம்ம சொல்றது இல்ல. காரணம் என்னன்னா, என்னுடைய உண்மையான நிலைமை அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அல்லது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என் பேர் கெட்டு போயிடும். அதனால என்ன செய்யறேன்னா, வெளியே ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு வாழுகிறேன், உள்ளே வேறு ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். நான் என்னுடைய தவறுகளை வெளியே செஞ்சா என்னுடைய அப்பா பேர் கெட்டு போயிடும், அம்மா பேர் கெட்டு போயிடும். அதனால நான் செய்ய மாட்டேன். தனியாக இருக்கும் போது வேறு ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, பாவத்துடைய தன்மை இது. பாவத்துடைய தன்மை இது. உலகத்துல பிறந்த எல்லாருடைய தன்மை இது. எந்த குடும்பத்துல வளர்க்கப்பட்டாலும் எல்லாருடைய போராட்டம் இது. இதுல இருந்து வெளியே வர்றதுக்குதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இது எல்லாமே நமக்கு தெரிந்த சத்தியங்கள், ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நானும் நீங்களும் பாவியாகவே இந்த உலகத்துல பிறக்கிறோம். பாவத்துக்கு தண்டனை மரணம் உண்டு, நித்திய மரணம் உண்டு. இதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கான பிராயசித்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறை அனுபவமாக மாற வேண்டுமானால், கடந்த கால வரலாற்றின் வேதனைகள், நேற்றைய கண்ணீர் மாற வேண்டுமானால், நேற்றைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, எனக்கும் பிரியமில்லாத வாழ்க்கை, என்னை மன்னியும், என்னை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்னா அற்புதம் செய்வார்ன்ற விசுவாசம் இல்ல. நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்ற விசுவாசம் இல்ல. பரீட்சைக்கு நான் படிக்காம போகும்போது பரீட்சையில மார்க் வாங்கி கொடுப்பார்ன்ற விசுவாசம் இல்ல. அவருடைய பெயரின் மீது, அவருடைய தன்மையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய என்ன நம்பிக்கை? மத்தேயு 1:21 சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்னை பாவத்திலிருந்து விடுவிக்க கூடியவர், பாவத்தை மன்னிக்க கூடியவர், என்னை புதியவளாக மாற்றக்கூடியவர் என்பதை நம்பி அவருடைய கையிலே என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது அவர் என்னை மாற்றுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில உண்டா தம்பி தங்கச்சி? யோசித்து பாரு. இந்த அனுபவம் உனக்கு இதுவரைக்கும் இல்லைன்னா, இன்றைக்கு ராத்திரி நீ தனியா இருக்கும் போது, ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன், ஆனா என்னுடைய இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற அனுபவம் எனக்கு இல்லை, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாரும், பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நீ உன்னை அர்ப்பணிப்பாய். ஆனால் இந்த தனிப்பட்ட உறவு ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல யோசேப்புக்கு அந்த உறவு இருந்துச்சு, தனிப்பட்ட உறவு இருந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, யோசேப்போடு பேச ஆரம்பிக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, நீ அழும்போது, கண்ணீர் விடும்போது யாராவது உன்னுடைய தோல்ல கை போட்டு தட்டி கொடுத்து, அழாதப்பா, அழாதமா சொல்லி சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது இல்லையா? அதே போல வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நமக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். வேதாகமத்துல நம்ம அழகா உள்ள வசனத்தை பாடணும்ல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேற்றுறாரா? யோசித்து பார் தம்பி தங்கச்சி. வேதத்துல மறுபடி வரக்கூடிய வார்த்தை பயப்படாதேன்ற வார்த்தை. ஏன் இந்த தனிப்பட்ட உறவு முக்கியமானது? நான் அவருடைய சமூகத்துல எப்ப வேணாலும் போய் அழலாம். எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரம தகப்பனார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரிடத்துல என்னுடைய நீடு எல்லாத்தையும் போய் நான் கொட்டலாம். எப்பவுமே என் கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் என்னோடு கூட இருப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவரோட உனக்கு தனிப்பட்ட உறவு இருக்குதா? அவர் தகப்பனாராவே இருக்கிறார், தாயை போல தேற்றுகிறார். அவர் எனக்கு நண்பனா இருக்கார். நம்ம ஏற்கனவே அன்னைமார்கள் சொன்னாங்கல்ல, யோவான் 15வது அதிகாரத்துடைய கடைசி பகுதியில வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம்ல, நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் செய்ய போகிறதை அறியான், நான் உங்களை என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னேன், ஏன்னா என்னுடைய பிதாவின் இடத்துல கேட்டவைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரா தம்பி தங்கச்சி? என்னுடைய வேதனைகளை என்னால மறக்க முடியல, நேற்று வரைக்கும் நான் பட்ட வேதனைகளை மறக்க முடியல, என்ன செய்வது? அவரிடத்திலே போய் எல்லாவற்றையும் கொட்டி விடும் போது, தனிப்பட்ட விதத்துல
அவரை பின்பற்றும் போது, அந்த நெருக்கத்திலே வளரும் போது நமக்கு வேதனையிலிருந்து விடிவு காலம் உண்டு. விடிவு காலம் உண்டு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த தனிப்பட்ட உறவு உண்டா? இந்த இடத்துல யோசேப்புக்கு அப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவு இருந்தது. அநேக நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? வேதனைகள் வர ஆரம்பித்த உடனே ஆண்டவரை விட்டு தள்ளி போக ஆரம்பித்து விடுவது. அருமையான தம்பி தங்கச்சி, யோசேப்புடைய வாழ்க்கையில கடந்த கால நேற்றைய வேதனையிலிருந்து அவர் வெற்றி பெற்று வாழ்ந்ததற்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை அவர் குறைக்கவே இல்லை. சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். தகப்பனார்ட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா. அந்த கனவுல 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கிச்சுன்னு சொல்றாரு. சொன்னோன்னு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அப்போ யோசேப்புடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும் இல்லையா? புரிந்து கொள்ளாத தகப்பனார். நேரத்துல உன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படிதானே இருக்கு. அங்கிள், நான் என்னுடைய இருதயத்துடைய வேதனையை சில நேரத்துல அம்மா கிட்ட போய் சொல்றேன். அம்மா புரிஞ்சிட மாட்டாங்க. ஒரு சில காரியங்களை அப்பா அம்மா கிட்ட சொல்லவும் முடியாது. சின்ன பையனா இருக்க வரைக்கும் சில காரியங்களை நான் ஷேர் பண்ணேன். ஆனா எனக்கு நீங்க வாலிப வயதுக்குள்ள வந்துட்டேன். நான் காலேஜ்ல மற்ற கேர்ள்ஸ் என்ன படுத்துற பாடு, அல்லது ஒரு பையன் என்ன பின்னாடி சுத்திட்டே வரான். சில காரியங்களை வீட்டுல சொல்ல முடியல. சொன்னா அவங்க என்னை சந்தேகப்படுவாங்களான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அநேக நேரங்கள் என்ன திட்டுறாங்க, நீ ஒழுங்கா இருக்கலாம்னு சொல்லி திட்டுறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த இடத்துல யோசேப்புடைய தகப்பனார் முழுவதுமாக புரிந்து கொண்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கல. ஆனால் யோசேப்பு அதை பார்த்து சோர்ந்து போல. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லக்கூடிய அந்த பண்பு யோசேப்புக்குள்ளே காணப்பட்டது. சரி, யோசேப்புடைய அண்ணன்மார்கள் நல்லா இருந்தாங்களா? 37வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அண்ணன்மார்களும் புரிந்து கொள்ளவில்லை, தகப்பனாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு படி மேல போய் அவனை போட்டு பாடா படுத்துறாங்க. அநேக நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி நீ ஷேர் பண்ற அருமையான தம்பி தங்கச்சி. ஆனா ஷேர் பண்ணி முடிச்ச உடனே உன்னை கலாய்க்கிறாங்க. ரொம்ப நொந்து போயிடுறல. சார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய வேதனையை நான் ஷேர் பண்ணேன் தெரியுமா? ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். எங்க அப்பாவை நான் எப்படி மிஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? அப்படி சும்மா கேஷுவலா கமெண்ட் அடிச்சிட்டோம் சொல்லி யோசிக்கிறல அருமையான தம்பி தங்கச்சி. யோசேப்பு அதை விட கடினமான பாதையிலே கடந்து போனார். 37வது அதிகாரம் 28ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோசேப்பின் மீது பொறாமைப்பட்ட சகோதரர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுட்டு அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அப்பா கிட்ட சொல்றாங்க, ஒரு மிருகம் அவனை கொண்டு விட்டதுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. யோசேப்பை அடிமையாக எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்க போத்திபார் விலை கொடுத்து வாங்குறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட யார் கிடையாது, அப்பா கிடையாது, ஏற்கனவே அம்மா கிடையாது, குடும்பத்தின் உறவினர்கள் யாருமே இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனிமை உணர்வோடு யோசேப்பு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கலாம்ல. ஆனா வேத வசனம் அவ்விதமாக இல்லை என்று சொல்லுகிறது. ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 39வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக்கலாம். 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அருமையான தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம கூட இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆல்ரெடி தாயார் போயிட்டாங்க. அப்பா விட்டு பிரித்து அண்ணன்மார்கள் அடிமையாக விட்டு விட்டார்கள். அடிமையாக வாங்கி புதிய தேசம், புதிய மொழி, புதிய சவால்கள், அடிமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில யாருமே கூட இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவரோட அப்படி ஒரு நெருக்கமான உறவு உனக்குள்ள இருக்குதான். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதவர், உன்னை விட்டு விலகாதவர். அவரை விட்டு நீ தயவு செய்து விலகி போகாத. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், கண்ணீர், நீ வேதத்தை வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் குறைத்திருக்குமானால் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே மறுபடியும் வீட்டை வரேன். அழகா சொல்லியிருக்காருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகத்துல வந்து எல்லாத்தையும் கொட்டும் போது அவருடைய வார்த்தைகள் உன்னை தூக்கி நிறுத்தும். அருமையான தம்பி தங்கச்சி, நேற்றைய வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு. தேவனுடைய சமூகத்திலே அப்படியே இதயத்தை ஊற்றி விடுவது. அன்னாள் ஊற்றி விட்டாங்கல்ல, அதற்கு பின்பு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லை. காரணம், தேவன் அவளுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்தார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளும். யோபுடைய 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல இறந்தாங்கல்ல. யோபு என்ன செஞ்சார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னாரே. இப்படி ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஒரு காரியத்தை வேகமாக பார்த்து முடிக்க போறோம். தனிப்பட்ட தேவனோடு உள்ள உறவு கடந்த கால காயங்களை ஆற்றுகிறது. எப்படி ஆற்றும் நீங்க கேட்கலாம். நீங்க சைக்காட்ரிஸ்ட் போய் கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இருதயத்தின் ஆழத்துல, சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய கண்ணீரை, வேதனையை பரிசுத்த ஆவியானவர் ஹீல் பண்ணக்கூடிய அளவுக்கு, சுகமாக்கக்கூடிய அளவுக்கு எந்த சைக்காட்ரிஸ்டாலையும் ஹீல் பண்ண முடியாது. அருமையான தம்பி தங்கச்சி, உன்னை புரிந்து கொள்ளக்கூடியவர், உன்னோடு கூட கண்ணீர் விடக்கூடிய ஒரு கடவுள் உன்னோடு உண்டு. அவரை உரியா பற்றி கொள்வாயா? முதலாவது தேவனோடு தனிப்பட்ட உறவு. இரண்டாவது தேவையான மன்னிப்பு. தேவையான மன்னிப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நேற்றைய வேதனைகள் அவனை தொடர்ந்து வராததுக்கு காரணம் என்னன்னா, அவன் மன்னிப்பை முழுவதுமாக பெற்றுக்கொண்டான். மன்னிப்பை பெற்றுக்கொண்டான்னா என்ன புரியலையேன்னு சொல்லி கேட்கலாம். 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். காலங்கள் கடந்து ஓடுகிறது. யோசேப்புக்கு வயசு கூடிருச்சு. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தகப்பனாரை விட்டு, வீட்டை விட்டு பிரிக்கப்பட்டான் அண்ணன்மார்களுடைய சதியால. அதுக்கு பிறகு எகிப்துல இருக்கும்போது அவனுக்கு திருமணம் ஆகிறது. பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா பேர் வைக்கிறார்? என்னுடைய வருத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். இது எப்படி நடக்கும்? இவனுக்கு விரோதமாக சதி செய்தவர்கள் யார்? அண்ணன்மார்கள். இவன் காரணமற்ற பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதுக்கு காரணம் யாரு? தகப்பனார். இவனுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷலா ஒரு அங்கியை வாங்கி கொடுத்தாரு. விளைவு என்னன்னா, அண்ணன்மார்கள் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு வேதனைகள், வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகள் வழியா கடந்து போயிருக்காரு. குழியில தூக்கி போட்டாங்க, அவனுடைய சட்டையை கலத்தி அதை கொண்டு போய் பொய்க்கு ஆதாரமாக பயன்படுத்தினாங்க. போத்திபாருடைய வீட்டுல இருக்கார், அங்க செய்யாத தப்புக்காக அவமானப்படுகிறார். அதே போல சிறைச்சாலையில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, அவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. இப்படி அநேகருடைய துரோகங்கள் வழியாக கடந்து செல்லும் போது நேற்றைய வேதனைகளை எவ்விதமாக யோசேப்பாலே மறக்க முடிந்தது? காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருந்தார். அவர் மற்றவர்களையும் மன்னித்தார். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை அநேகத்துல வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ரிக்ரெட்ஸ். உன்னுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்னன்னா, குற்ற மனசாட்சி. ஐயோ, நான் எங்க அப்பா கிட்ட நம்ம சந்தோஷமா பேசி இருந்திருக்கலாம் இல்லையா? அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம் இல்லையா? சார், அப்பாவை மதிக்காம நான் போயிட்டேன். அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம போயிட்டேன். எனக்கு அம்மா என் கூட இல்லையே. நான் எத்தனை தடவை அழுதாலும் அம்மா வரமாட்டாங்களே. நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? என்னுடைய குற்ற மனசாட்சியோடு வாழ்க்கை முழுவதும் வாழப் போகிறேன்னு சொல்லி தவிக்கிறல்ல அருமையான தம்பி தங்கச்சி, உன்னை மன்னிக்க கூடிய கடவுள் உண்டு. அவருடைய மன்னிப்பை நீ பெற்றிருப்பாயானால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். மற்றவர்களையும் உன்னால் மன்னிக்க முடியும். யோசேப்பு யார் மேலையும் கசப்பு வைக்கல. இன்னைக்கு உன்னை மன்னிக்க முடியுதா? நேரத்துல நம்மாலே மன்னிக்க முடியல. சார், நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, என்னை யாராலையும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லாத தம்பி தங்கச்சி. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உன்னுடைய பாவங்களை கடலின் ஆழங்களிலே போட்டு விட்டேன், நினையாதிருப்பேன். பிசாசு குற்றப்படுத்துவான், ஆண்டவர் மன்னிப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, நேற்றைய வேதனைகளில் இருந்து, கடந்த கால காயங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கு மன்னிப்பு நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போறோம், டைம் ஆயிடுச்சு. 42வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 42வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரன் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல் கடினமாய் அவர்களோட பேசி
நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். வசனங்கள் எப்போ நடக்குதுன்னா, யோசேப்பு 17 வயதா இருக்கும்போது வித்து போட்டுறாங்க. 13 வருடங்கள் கழித்து மறுபடியும் அண்ணன்மார்கள் மீட் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை யாராவது ஒருத்தர் குழியில தூக்கி போட்டு அநியாயமா கொண்டு ஒரு பாண்ட் ஸ்லேவா வித்துடுறாங்க, கொத்தடிமையா வித்துடுறாங்க. நீங்க ஒரு 13 வருஷம் கழிச்சு யார் உங்களை விற்றாங்களோ அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே ரத்தம் அப்படியே கொதிக்கும் இல்ல? என் வாழ்க்கையே நாசமாக்குனது யார் தெரியுமா? இந்த ஆளுதான் சொல்லி நம்ம யோசிப்போம் இல்ல? ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவங்கள பார்த்த உடனே அந்த குழி ஞாபகத்துக்கு வரல, என் சட்டையை கலத்தி கொண்டு போனாங்களா அது ஞாபகத்துக்கு வரல, என்னை கதற கதற என்னை கொண்டு அடிமையாக விற்று போட்டார்கள் அது ஞாபகத்துக்கு வரவில்லை. கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய திட்டம் யோசேப்புக்கு ஞாபகத்துக்கு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு மனப்பூர்வமாக மன்னித்து விட்டார். இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லாதால வாசிக்கல. 50வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அவங்க அண்ணன்மார்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்பா இறந்து போயிட்டாரு, இனி இவன் நமக்கு விரோதமாக செயல்படுவானான்னு சொல்லி யோசித்து அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டவொன்னு அவர் சொல்றாரு, நான் கடவுளாப்பா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், கடைசி வரைக்கும் உங்களை வச்சு ஆதரிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நீ மன்னிப்பை பெற்றிருக்கிறாயா? மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறாயா? அல்லது கசப்போட வெறுப்போட வாழ்ந்துட்டு இருக்காயா? 2 காரியங்கள் பார்த்தோம் தம்பி தங்கச்சி. ஒண்ணு, தேவனோடு உள்ள தனிப்பட்ட உறவு. 2வது என்ன பார்த்தோம்? தேவையான மன்னிப்பு. இது உன்னுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு கதை கேட்டிருக்கோம். அந்த கதையை நான் சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். கடல் ஓரத்துல ஒரு மீனவ குடும்பத்தாருக்கு ராஜான்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். இந்த ராஜா ஃப்ரீயா இருக்கும்போது அந்த கடல் ஓரத்துல ஒரு போட் செஞ்சு அந்த போட்டை விட்டு அது நீந்தி போறதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா அவனுக்கு போட் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு அழகான போட் செஞ்சு அந்த போட் மேல ராஜான்னு சொல்லி பெயர் எழுதி வச்சிருந்தான். ஒரு நாள் அப்படி வச்சு விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அலை அந்த போட் முழுவதுமாக இழுத்து கடலுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அழுதான், தேடி பார்த்தான். அவங்க அப்பா உள்ள போய் நீச்சல் அடிச்சு பார்த்தாரு, அந்த போட்டு கிடைக்கவே இல்லை. இப்படி இன்னும் ஒரு போட்டை வாங்கணும்னு சொல்லி யோசித்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு போனான். இந்த கதை உங்களுக்கு தெரியும். போனா அங்க ஒரு கடையில இவன் எந்த போட் வச்சிருந்தானோ, எந்த படகை வச்சிருந்தானோ அதே மாதிரி ஒரு பொம்மை படகு இருந்துச்சு, அழகான படகு இருந்துச்சு. அந்த பக்கத்துல போய் பார்த்தா அதுல ராஜான்னு சொல்லி எழுதி இருந்துச்சு. இவன் உடனே அந்த கடைக்காரர்கிட்ட வேகமா ஓடி போய் சொன்னான், ஐயா இது என்னுடைய போட்டு, நான் கடல்ல வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது, கடல் ஓரத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அலை அதை இழுத்துட்டு போயிடுச்சு, அதை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, எனக்கு தயவு செய்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டான். இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதை நீ 200 ரூபா கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னார். உடனே வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் அப்பாட்ட கேட்டான். அப்பா சொன்னார், நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு வேணா வாங்க, உனக்கு மொத்தமா வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சான். கடைசியில 200 ரூபா சேர்ந்தோன்னா வேகமா அந்த கடைக்கு போனா அந்த போட்டை வாங்கிட்டான். வாங்கி அந்த போட்டை கட்டி பிடிச்சு என்ன தெரியுமா சொன்னா, போட்டே 2 விதத்துல நீ எனக்கு சொந்தம். ஒண்ணு என்ன தெரியுமா, நான் உன்னை உருவாக்குனேன். 2வது, நீ தொலைஞ்சு போயிட்ட, இன்னைக்கு நான் உன்னை விலை கொடுத்து மறுபடியும் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி அதை கட்டி அணைத்துக் கொண்டான். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார், ஆகவே அழைக்கிறார். 2வது, வாழ்க்கையின் பிரச்சனைகளால் அவரை விட்டு தூரமா போயிருக்கியா, மறுபடியும் அவர் இடத்துல வருவாய். ஆனால் அவர் கட்டி அணைத்து, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், கலங்காதே, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு லைஃப் இஸ் அ கிஃப்ட், புதிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அர்ப்பணிப்பாயா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக்கிட்டு இருக்காரா? அருமையான தம்பி தங்கச்சி, வேதனைகளை மறக்க முடியவில்லை. வேதனைகளை யாற்ற போய் நான் கொட்டுவது தெரியல. என்னுடைய அருமையான மகனே, மகளே, நான் உன் கூட இருக்கிறேனே, உனக்காக கல்வாரி சிலுவையில் என்னுடைய ஜீவனை கொடுத்தேனே, உன்னுடைய நண்பர்கள் நேசிப்பதை விட, மற்றவர்கள் நேசிப்பதை விட உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு முழுவதுமாக கொடுப்பாயா? என்னிடத்துல மறுபடியும் திரும்பி வருவாயா? என்னை விட்டா உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரா? வருவாயா? ஆண்டவரே, அப்படியே வரேன், பின்வாங்கி போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், வேண்டிய ஆறுதலை தாருங்க ஆண்டவரே. தேவனுடைய மன்னிப்பை பெற்று மற்றவர்களுக்கு கொடுப்பாயா? அங்கிள், என்னை யாருமே மன்னிக்க முடியாது, எங்க அப்பாவுக்கு விரோதமா நான் அப்படி பண்ணிருக்கேன். இல்ல தம்பி தங்கச்சி, அவர் உன்னை மன்னிப்பார்.
உன்னுடைய உறவினர்கள் உனக்கு விரோதமாக செய்தது, மற்றவர்கள் செய்ததை மனசுல வச்சுட்டே இருக்கியா? அது உன்னுடைய கடந்த கால காயங்களை ஆற்றாது, அது புண்களாக மாறிவிடும். ஆண்டவரே, இன்னைக்கு உன்னுடைய சமூகத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லி அர்ப்பணிப்பாய். அருமையான தம்பி தங்கச்சி, உனக்குள்ள சந்தோஷம் உண்டு, புதிய வாழ்க்கை உண்டு. கடந்த கால வாழ்க்கையை சரி செய்யாவிட்டால் நிகழ்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்னைக்கு ராத்திரி அர்ப்பணிப்பாயா. நம்முடைய வாழ்க்கையின் தடுமாற்றங்கள் அவருக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் தம்பி தங்கச்சி. அவர் ஏற்றுக்கொள்வார், மன்னிப்பார், புதிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அர்ப்பணிப்பாயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு முன்மாதிரியாக வேதாகமத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அநேக கதாபாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை 17 வயதிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சவாலாக இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற தம்பிமார் தங்கைமார் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணீரை நீர் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த கால உள்ளத்தின் காயங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதையே கிடையாது ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல உம்மோடு ஆழமான உறவு இல்லாத சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் இன்றைக்கு ராத்திரி தங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். உடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க, கடந்த கால வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.